SKRN மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனம்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மிராய். கார்த்திக் கட்டம்நேனி இயக்கத்தில் தேஜா, ரித்திகா நாயக், ஸ்ரேயா, ஜெயராம், ஜெகபதி பாபு மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் மிராய். கதை: வேதா என்கிற தேஜா சஜ்ஜா தனது இளமை காலத்தில் பல சவால்களை எதிர்கொள்கிறார். அவர் தனது தேவைகளுக்காக சிறு திருட்டு வேலைகளை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். கதாநாயகி ரித்திகாவை சந்திக்கிறார். அவர் மீது காதலும் கொள்கிறார். ஒரு நாள் ரித்திகா நாயக் தேஜாவிடம் பெரிய நோக்கத்திற்காக பிறந்தவன் என்றும் உலகை ஆட்சி செய்ய வல்ல 9 புனித புத்தகங்களை தேடும் சக்தி வாய்ந்த சூனியக்காரரான மகாபீர் என்கிற மஞ்சு மனோஜ் என்பவனை தடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். அதை தேஜா நம்ப மறுக்க அப்போது ரித்திகா நாயக் தேஜாவிடம் நடந்த உண்மைகளை சொல்கிறார். கிமு 232 கலிங்க போரில் அசோகர் தன்னால் நடந்த பேரழிவால் மனம் வருந்தி தன்னிடம் உள்ள சக்தியை 9 புத்தகங்களில் அடக்கி 9 போர் வீரர்களிடம் ஒப்படைக்கிறார். பல யுகம் கடந்து தற்போது அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் அடைந்து உலகையே அழிக்க திட்டமிடுகிறார் மனோஜ் மஞ்சு. இதை அறிந்து கொண்ட தேஜா அம்மா ஸ்ரேயா மனோஜ் மஞ்சுவை அழிக்க ஒரே வழி தன் மகன்தான் என தெரிந்து கொள்கிறார். அம்மா பாசம் இல்லாமல் தான் யார் என்றே தெரியாமல் மகனை அனாதையாக விட வேண்டும். அந்த 9வது புத்தகத்தை வில்லன் அடைய வரும்போது தன் மகன் ராமரின் ஆயுதம் மிராஜை அடைந்து வில்லனை அழிக்க வேண்டும் என்பதே விதி. இதற்காக ஸ்ரேயா தேஜாவை அனாதையாக வாரணாசியில் விட்டு சென்றதையும் 24 வருடம் கழித்து தங்களை தேடி வந்து உண்மையை புரிய வைக்கிறோம் என்று ரித்திகா நாயக் சொல்ல, அதன் பிறகு தேஜா மஞ்சு மனோஜிடம் இருந்து 9வது புத்தகத்தை காப்பாற்றினாரா இல்லையா, மனோஜை அழித்தாரா இல்லையா என்பதை படத்தின் மீதி கதை. குழந்தை பருவத்தில் இருந்தே தெலுங்கில் பல படங்களில் நடித்து வரும் தேஜா சஜ்ஜா கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான ஜாம்பி ரெட்டி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இஷ்க் அத்புதம் என வரிசையாக அந்த ஆண்டே 3 படங்களில் ஹீரோவாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். கடந்த ஆண்டு வெளியான ஹனுமான் திரைப்படம் தேஜா சஜ்ஜாவுக்கு 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை கொடுத்தது. அதே ரூட்டில் இன்னொரு புராண ஃபேண்டசி படமாக மிராய் படத்தை கொடுத்து நல்ல நடிகன் என்றும் வசூலில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். கதாநாயகியாக ரித்திகா நாயக் சிறப்பாக நடித்துள்ளார். தேஜாவின் அம்மாவாக ஸ்ரேயா சிறப்பாக நடித்துள்ளார். வில்லன் கதாபாத்திரத்தில் மனோஜ் மஞ்சு தனது நடிப்பால் மிரட்டியுள்ளார். ஜெயராம், ஜெகபதி பாபு மற்றும் இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். கௌரா ஹரியின் இசை படத்திற்கு பெரிய பலம். இடைவெளியில் வரும் கருடன் சண்டை காட்சி சீன் எல்லாம் செம ஹைலைட். ரயில் சண்டை காட்சியும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. மிராய் படத்தின் விஷுவல்ஸ் எல்லாம் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு அட்டகாசமாக உள்ளது. படத்தில் இடம்பெறும் பிரபாஸின் வாய்ஸ் ஓவர் காட்சி எல்லாம் ரசிகர்களுக்கு தியேட்டர்களில் சர்ப்ரைஸ் கூஸ்பம்ஸாக இருந்தது. ஃபேண்டசி மற்றும் புராண கதைகளை விரும்பும் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரும் ரசித்து பார்க்கும்படி வெற்றி படமாக கொடுத்துள்ளதோடு வெளிப்பதிவு சிறப்பாக செய்துள்ளார் இயக்குனர் கார்த்திக் கட்டம்நேனி. பாராட்டுக்கள். அனைவரும் SKRN மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.